நேயர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டின் அரசியல் இந்தியா முழுதும் சிரிப்பா சிரிக்கப்பட்டு இருக்கு. பவன் கல்யாண் தமிழர்களை அவ்வளவு கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தி இருக்காரு விஜயால. விஜய் கோட்டு சூட்டு மாட்டிட்டு போய் பண்றத இந்தியா டுடே அசிங்கப்படுத்தி கழிவுகளில் ஊத்திருக்கு. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாடு அப்படின்னாலே 200 ஆண்டு கால வரலாறு, அதுவும் கூட போராட்ட வரலாறு கொண்ட மக்கள், போராட்ட குணம் கொண்ட மக்கள். இந்தியா முழுமைக்கும் போராட்டத்தை வடிவமைத்து முன்னிற்கிற ஒரு சமூகம்னா அது தமிழ் சமூகம். இதுதான் வரலாறு சொல்றது. கீழடி ஆய்வுக்கு பின்னாடி 6000 ஆண்டு பழமையான பண்பாடும் நாகரிகம் கொண்ட சமூகம் தமிழ் சமூகம். இவ்வளவு பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா 2026 தேர்தல்ல அண்ணன் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக தமிழ் சமூகம் அரசியல் அறிவற்ற சமூகமாக இங்கே பார்க்கப்படுது. இது எல்லா மாநிலங்களும் என்ன பண்ணுதோ இல்லையோ, தென் மாநிலங்கள் பேர் அதிர்ச்சியில நம்மள பாக்குறாங்க. இது எப்படி சாத்தியம் என்று நினைக்கிறாங்க. அதுவும் கேரளாக்காரங்க என்ன சொல்றாங்க, எங்க ஊர்ல எல்லாம் சினிமாக்காரங்க அவ்வளவு ஈஸியா ஜெயிச்சுட்டு போக முடியாதுங்க அப்படின்னு சொல்லும் போது, தமிழ்நாடு இந்த முடிவு மிகப்பெரிய பின்னடைவை தமிழ் சமூகத்துக்கு உண்டாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, போறோம் வரலாம் கேலி பண்றான். வடக்கன்ஸா நம்ம கேலி பண்ண காலம் இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க நம்மள போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தெலுங்கு கன்னட படங்களை பார்த்துட்டு நான் லாஜிக்கே இல்லாம ட்ரெயினை கையில சுத்துறாரு அப்படிலாம் நம்ம கேலி பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு அவங்க நம்ம அரசியல கேலி பண்ற இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். இது ரொம்ப மோசமான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். பவன் கல்யாண பார்த்து காப்பி அடிச்ச ஒரு கூட்டம் தான் இங்க இருக்கிற அண்ணன் விஜய் அவர்கள். அரசியல்ல அவர் எடுத்த ஒரு நடவடிக்கையும் ஏற்கனவே பவன் கல்யாண் தேர்தலின் போது எடுத்து அடிச்சு விட்ட போட்டோஷாப் தான் நம்மளும் பண்ணோம். பாருங்களேன். பாத்தீங்கல்ல, இது மட்டும் கிடையாது. அண்ணன் இளநி, பவன் கல்யாண் இளநி குடிச்சா நம்ம அண்ணன் இளநி குடிப்பாரு. பவன் கல்யாண் அம்பு விட்டா நம்ம அண்ணன் அம்பு விடுவாரு. பவன் கல்யாண் குழந்தைங்களை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டா நம்ம அண்ணன் தோல்ல வச்சுக்குவாரு. பவன் கல்யாண் கல்யாணம் முடிக்கிற மாதிரி சீனை கிரியேட் பண்ணா நம்ம அண்ணனும் அப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாரு. பவன் கல்யாண் சைக்கிள்ல போனாருன்னா நம்ம அண்ணனும் சைக்கிள்ல போவார். எல்லாம் பார்த்தோம். காப்பி அப்படியே தூக்கி காப்பி அடிச்சு பவன் கல்யாண காப்பி அடிச்சு எல்லா வேலையும் பார்த்தாரு. ஆனா இங்க என்ன கேலி பண்ணப்பட்டிருக்குன்னா, பவன் கல்யாண் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, அவங்க கட்சி மீட்டிங்ல பேசுறாரு. பேசும்போது அவ்வளவு கேலி கிண்டல் சிரிச்சு அப்படியே உருள்றாரு சிரிச்சு சிரிச்சு. எதுக்குயா அப்படின்னா, அவர் முதல்ல சொல்றாரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரொம்ப சுகமான பாலிடிக்ஸ்ங்க. என்னவா? தமிழ்நாடு పాలిటిక్స్ సుగமான పాలిటిక్స్. పారుంగలే. నేను మొన్న తమిళ పాలిటిక్స్ చూస్తున్నా ఈ మధ్యన. వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சுகமான பாலிடிக்ஸா? தமிழ்நாடு பாலிடிக்ஸ் போராட்ட வரலாறு கொண்டது. நீங்க மொழிக்கான போராட்டத்துல 700க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்கள் உயிரை கொடுத்து மொழியை காப்பாத்தின ஒரு மாநிலம் இருக்குன்னா அது தமிழ்நாடு. உலகத்திலே அப்படி ஒரு இனம் இருக்குன்னா அது தமிழர்கள். தமிழ்நாட்டுல 69% இடஒதுக்கீடுக்காக போராடி பெற்றோம். இருமொழி கொள்கைகளை போராடி பெற்றோம். நம்ம போராடி 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 செதுக்கியதுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இல்ல, தமிழ்நாடு அரசியல் சுகமான அரசியலா கிடையாது மிஸ்டர். எப்ப பார்த்தாலும் ஆட்சியை கலைச்சிட்டு, ஆட்சி கலைக்கப்பட்டு இங்க மிசா சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம் அடிச்சு தலைவர்களை தூக்கி உள்ள போட்டு அவ்வளவு வேலை செஞ்சோம். மீண்டும் மீண்டும் பீனிக்ஸ் மாதிரி எந்திரிச்சு நின்ன அமைப்புகளும் கட்சிகளும் முற்போக்கு இயக்கங்களும் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. அதுல சுகமா அரசியல் பண்ணுவாராம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதுங்களா? விஜய் என்ன பிரச்சாரத்துக்கே போகல, மக்களையே சந்திக்கல, ஆன்லைன்லயே அடிச்சு விட்டு ஜெயிச்சிட்டாரு இல்லையா? அதத்தான் சொல்றாரு. ரொம்ப சுகமான அரசியல்யா. எனக்கே பொறாமையா இருக்கு. என்னவா? தமிழ்நாடு அரசியல் சுகமான அரசியல், எனக்கே பொறாமையா இருக்கியா? எவ்வளவு ஈஸியா முதலமைச்சராக முடியுது தமிழ்நாட்டுல அப்படின்னா, உங்கள் அரசியல் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நீங்க எப்படி எந்த அரசியல் பின்புலத்தையும் யோசிக்காம தற்கூரிகளை நீங்கள் எப்படி தேர்வு செய்தீர்கள் என்ற கேள்வியை பக்கத்துல இருக்கிறவன் எழுப்புறான். அது கிண்டலும் கேலியுமா தான் எழுப்புறான்னு வச்சுக்கோங்க. அதுல உண்மை இருக்குல்ல, யோசிங்க, பாருங்க. నాకు అసూయ కలిగేంత సుఖంగా చేశారు. నేను 10 కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు.
అలాగే కటౌట్లు హలోగ్రామ్స్ పెట్టుకుంటే బాగుంది అలాగే. చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద దేకిచ్చినా కానీ. அதுல அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, கட் அவுட்டை வச்சே அவங்க அப்புறம் வெற்றி அடைஞ்சிட்டு போயிடுறாங்கங்க. கட் அவுட் வச்சு வெற்றி அடைஞ்சாரு என்ன தெரியுமா அர்த்தம்? அண்ணன் பல இடங்கள்ல பிரச்சாரத்துக்கு போறேன்னு டேட் வாங்கின பிறகும் பிரச்சாரத்துக்கு போகாம அதை ரத்து பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அண்ணன் பிரச்சாரத்துக்கே போகல. அதனால அவருடைய கட் அவுட்டை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. அங்க இருக்கிற வேட்பாளர்கள், தாவேகா வேட்பாளர்கள் கட் அவுட்டை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. ஹாலோகிராம், அதாவது ஒரு விஜயே வந்து நிக்கிற மாதிரி ஒளிப்படத்தின் மூலமா, அப்படியே விஜயே வந்து நிக்கிற மாதிரி ஹாலோகிராம் மூலமா அவங்க பிரச்சாரத்தை எல்லாம் கையில் எடுத்தாங்க. விஜய் வரமாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. விஜய் பிரச்சாரத்துக்கு எல்லாம் வர வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு கட் அவுட்டை வச்சு ஹாலோகிராம வச்சு அவரை போல சினிமா நடிகர்களை, விஜயை போல வேஷம் போட்டு ஆடக்கூடிய மேடை நாடக கலைஞர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களை கொண்டு வந்து விஜய் மாதிரி வேஷம் போட்டு வண்டியில ஏத்தி அப்படி ஒரு பிரச்சாரம். அதான் அவர் கேலி பண்றாரு. கட் அவுட் வைக்கிறாங்க, ஹாலோகிராம் வச்சுக்கிட்டு ஆளுகளை வந்து திரட்டி ஓட்ட வாங்கி ஜெயிச்சு விட்டாங்களேயா. அங்கெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை போல இருக்கு தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண. போற போக்குல கட் அவுட் வச்சு ஜெயிச்சிடலாம் போல இருக்குன்னு கக்கப்பக்கம் சிரிக்கிறார். அடுத்து அவர் சொல்றாரு, நான் 15 வருஷமா கட்சியில இருக்கேன், அரசியல் இருக்கேன், களத்துல நிக்கிறேன், ஆனா பெருசா ஒண்ணும் ஆகலையா, போற போக்குல ஜெயிச்சு விட்டாரு அப்படின்னு கக்கப்பக்கான்னு சிரிக்கிறார். இங்க கட்சி அரசியல் எல்லாத்துலயும் பல ஆண்டுகளா இருந்து தோத்து போனவங்க அதிகம். தமிழ்நாட்டுல குறுக்கு வழியில பொய் பிரச்சாரம் பண்ணி குழந்தைங்களை வச்சு RSS SIR ஓட்டு திருட்ட வச்சு ஜெயிச்ச ஒரு பீஸ் தான் விஜய். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இதுக்கு இடையில இந்தியா டுடே அவங்க பேசுறாங்க, நேரலையில பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்றாங்க, அந்த ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, என்னங்க நடக்குது, முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டே வர்றாரு, டெல்லிக்கு வந்தவர் கோட்டு சூட்டை போட்டு வர்றாரு, டெல்லி வெப்பநிலை எவ்வளவு தெரியுமா, 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில கோட்டை மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிறாரு, யார் அவரு அப்படின்னு கேட்டுட்டு அவரெல்லாம் வெதரை பத்தியே கவலைப்படுறது இல்ல, அதெல்லாம் தட்பவெப்பநிலை பத்தியே கவலைப்படாம கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு இந்த வெயில்ல திரியிறாரு அப்படின்னு கேலி பண்ணிருக்காங்க. பாருங்க. Very brave of your Chief Minister Pramod to turn up in Delhi at 45 degrees in a heat wave, wearing a suit. He's sticking to his uniform very, very clearly. And this is going to be his CM look wherever he goes, irrespective of the weather. So I must say, extremely brave of him. I wouldn't be able to do it. Even in Bengaluru, I'm sweating it out right now. But at 45 degrees, he's there in a black suit. இங்க என்ன சொல்லப்படுது, எங்க அண்ணன் கோட்டு போட்டு இன்டர்நேஷனல் லெவலுக்கு அரசியலை கொண்டு போறாரு. எது கோட்டு போட்டா அரசியல் பண்ணுவாங்க? கோட்டு போட்டா உங்க அரசியல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகுமா? இப்ப ஆளுக்கு ஒரு கோட்டை மாட்டிட்டு தெரியுமே. உங்க அரசியல் உலக அளவுல போகணும்னா சமூக நீதி அரசியலா, மக்களுக்கான அரசியலா, முன்னேற்றத்திற்கான அரசியலா, மத நல்லிணக்கத்திற்கான அரசியலா இருந்தாதான் நீங்க இன்டர்நேஷனல் அளவுல பேசப்படுவீங்க. அது இல்லாட்டினா லோக்கல்ல இருக்கிற இன்ஃபுளுசரை வச்சு நீங்களா வீடியோ போட்டு தெரிய வேண்டியதான். அது அமைச்சர்ல இருந்து இங்க இருக்கிற முதலமைச்சர் வரைக்கும் எல்லாரும் வீடியோ போட்டுட்டு திரிங்க. இது ஒரு வளர்ச்சின்னு நீங்க நம்புனீங்கன்னா இதுதான் இட்லினா சட்னி கூட சிரிச்சிடும். இதுக்கு இடையில சென்னையில ஒரு பெரிய பிரச்சனை என்ன வந்திருக்கு அப்படின்னா, தன்னுடைய வீட்டினுடைய போர்ட்டிகோல ஒரு முஸ்லீம் இளைஞர் ஒருத்தர் அவங்க வீட்டுக்கான பண்டிகைக்கு மாடு எடுத்திருக்காங்க. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, பொது வழியில வெட்டாதீங்க, மற்றபடி உங்க இடத்துல வெட்டிக்கலாம் நீதிமன்றம் வழிகாட்டுதல செஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல. அப்போ தங்களுடைய போர்ட்டிகோல தங்களுடைய வீட்டுக்குள்ள மாடு இருக்கிறாங்க. இத காவல்துறை வந்து தடுத்திருக்கு. அந்த மாடுகளை அறுக்க கூடாது, இவங்க எல்லாம் கோசாலைக்கு கொண்டு போகணும், அதனால வீட்டுல உட்கார்ந்து மாடு இருக்கிறதா நிறுத்துங்கன்னு RSS பாஜக சங்க பரிவார் கும்பல், இந்து முன்னணி, அந்த சந்து முன்னணி அத்தனை கூட்டிட்டு வந்து மாடுகளை கைப்பற்றி போயிருக்கிறாங்க. இது என்னங்க தமிழ்நாடா உத்தரப்பிரதேசமா? இங்க உணவுக்கான உரிமை மறுக்கப்பட்டு இருக்கு. ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம்ன்றீங்களே, இங்க உணவுக்கான அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டு இருக்கு. இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் இந்த பக்கம். ஒரு இனத்தை ஒரு RSS பாஜக சங்க பரிவாரின் கொள்கைப்படி காவல்துறையை வச்சு ஒடுக்குகிற விஜய் அரசை என்ன பண்ணலாம் சொல்லுங்க? என்ன பண்ணலாம்? எந்த அரசியல் தெளிவும் இல்லாம இஸ்லாமியர்களுடைய உணவுல கை வைப்பதை இதுவரை தமிழ்நாட்டுல நடக்காத ஒண்ணு நடந்திருக்குன்னா அதை எப்படி பார்க்கணும் தோழர்களே? சொல்லுங்க, பாத்துடலாம். அப்போ இன்ஃபுளுசர் வச்சுட்டு பெரிய அரசியல் தெரியாத பெண்களை வச்சுக்கிட்டு பரப்புரை பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிற அயோக்கியத்தனமான அரசியலை விட்டுருங்க. நேர்மையா அரசியல் பண்ண முடிஞ்சா இருங்க, இல்ல ரிசைன் பண்ணுங்க. இன்னொரு தேர்தலை கூட தமிழ்நாடு சந்திக்கட்டும், தப்பே கிடையாது.
ஆனா தப்பான ஒருவர் கையில ஆட்சி இருப்பது என்பது ஜனநாயகத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கும் மிக பெரும் கேடாக விளையும்.